எதை நினைக்கலையோ அதை நினைக்கக்கூடாது. எதை நினைக்கணுமோ அதை நினைக்கணும். எதை நினைக்கல அது ஃபேக்ட். சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். பாருங்க, கணவன் மனைவிக்கு 2 பேருக்குமே ஒரு மனம் காணப்பட்டுச்சு. எபிரேயர் 11 சாராள் அவன் சரீரம் செத்து போனதை எண்ணாதிருந்தான், சாராளுடைய கற்பம் செத்து போனதை எண்ணாதிருந்தார். எபிரேயர் 11 அவளை தனியாக ஆவியானவர் சொல்லுகிறார், சாராள் தன் கற்பம் செத்து போனதை எண்ணாதிருந்தால் இப்ப என்ன அடைந்தார்களாம்? 2 பேருக்குமே பலன் அடைந்தார்கள். உங்க எண்ணத்துல செத்து போன உங்கள் சரீரத்துக்கு பலன் வரும். உங்கள் எண்ணத்துல நீங்கள் இழந்து போனதை பெற்றுக்கொள்வதற்கான அந்த எண்ணம், அந்த விசுவாசம் நீங்கள் ஆவியானவரால் பெற்றுக்கொள்ளும் போது அந்த எண்ணம் சாராளுடைய கற்பத்தை, செத்துப்போன சரீரத்தை உயிர்ப்பித்தது. அப்ப என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும். எண்ணம் என்ன? உயிர்ப்பிக்கும். ஆனா எண்ணம் அதுக்கு மேல சொல்ற மெடிடேஷன், தியானம், விதிங்க. கொஞ்சமாவது வசனத்தை வாசிக்கணும். மெடிடேஷனாக திரும்ப 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 அந்த வசனத்தை மறுபடியும் நம்முடைய மனதுக்கு கொண்டு வந்து அதை அப்படியே மெடிடேட் பண்ணுறது. இந்த வேத வசனம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அதன்படியெல்லாம் செய்யும்படிக்கு இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது விஸ்டம் தருவாராம். இப்படி நட, இப்படி நட அப்படின்னு விஸ்டம் தருவாராம். உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய், உன் வழிகளை செழிப்பா. நீ விதி பேசிட்டு வர்ற, அந்த விதியில ஒன்று உன் வழிகளை வாய்க்க பண்ணுகிற விதி, உன் வழிகளை செழிப்பாக்குகிற விதி, உன் வழிகளை வெற்றியாக்குகிற விதி. வேத வசனம் வாயை விட்டு புரியக்கூடாது. வேத வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கணும். ஆங்கிலத்தில் மட்ரிங், தியானம், முணுமுணுத்துக்கிட்டே இருக்கணும். அது நான் அப்படி எனக்குள்ள நடக்குதுங்க. பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன், முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறேன், பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், முணுமுணுத்துட்டு இருக்கிறேன். படுத்திருக்கும் போது கூட அந்த பிரசன்னத்தை பார்க்குறேன். இடையில எந்திரிச்சா கூட முணுமுணுத்துக்கிட்டு தான் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு முணுமுணுத்து தான் வந்துட்டு படுக்கிறேன். கொஞ்சம் நேரம் முணுமுணுத்துட்டு அப்படியே தோத்திரம் பண்ணி ஒரு 5 நிமிஷம் தோத்திரம் பண்ணி படுத்துறேன். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. விதி. There is a spiritual law. I am spirit, you are spirit, have a soul living in a body. ஒரு விதியை யோவான் சொல்லுகிறார். மறுபடியும் நான் வருது. இப்போ என்னத்தை குறித்து தான் பேசிட்டு வரேன். உன் ஆத்துமா வாழ்வது போலதான் நீ வாழ்வாய். நீ ஜபத்தில் வாழ முடியாது, உபாசத்தில் வாழ முடியாது. ஜபம் விதி என்று சொல்லப்படவில்லை. அந்த ஜபமும் நீ விசுவாசம் உள்ளவர்களாய். நீ விசுவாசம் இல்லாமல் போராடி ஜபிச்சு அழுது ஜபிச்சு அது ஜபமே இல்லை, அது மனுஷன் கொண்டு வந்தது. அவர்கள் ஐ ஓப்பன் ஆகல. நீங்கள் விசுவாசம் உள்ள ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்று கொண்டோம். தமிழ்ல கொள்வோம், பெற்று கொண்டோம். விசுவாசிக்கணும். நீ கேட்டுட்டு திரும்ப கேட்டேன்னா நீ அந்த விதியில இல்லை. கேட்டுட்டு நான் பெற்றுக்கொண்டேன், டாடி கொடுத்துட்டாருன்னு தோத்திரம் பண்ணா நீ அந்த விதியில இருக்கிறாய். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? எந்த விதி? எண்ணம், நினைவு. ஆத்துமா வாழ்வது போல. என் நினைவும் உணர்வும் தாங்க இனிமே நம்ம ஆசீர்வாதத்துக்கும் சுதந்திரத்துக்கும் அற்புதத்துக்கும் அடையாளத்துக்கும் பெரிய பெரிய அற்புத சாட்சிகளுக்கும் இனிமே ஒரே ஒரு லாதான். என் ஆத்துமா தான் விதி. என் நினைவும் உணர்வு தான் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு விதி. என் நினைவும் உணர்வு தான் இந்த உலகத்தில் வேதத்தில் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்களை நான் அனுபவிப்பதற்கு, ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பதற்கு விதி. ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார், ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஆரோக்கியமாறு செழிப்பாய். விதி.